மதுரை அரசு மருத்துவமனையில் கரோனா வார்டு அமைக்கப்பட்டிருக்கும் மிக முக்கிய செய்தி இது தொடர்பாக நமது குமுதம் செய்தியாளர் அருண் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கோவிட் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது மதுரை அரசு மருத்துவமனையில் புதிதாக கொரோனா வார்டு மீண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உடனடி தகவல்களை தரலாம் அருண். மோகன்ராஜ், தமிழகத்தில் கொரோனா பரவல் என்பது தற்போது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. மேலும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கொரோனா சிறப்பு வார்டுகள் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தகவலானது கூறப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் எதிரொலியாக கடந்த சில நாட்களாகவே இந்தியா முழுவதும் அதனுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நூற்றுக்கணக்கானோர் கொரோனா பாதிப்பால் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது 50க்கும் மேற்பட்ட படுக்கைகளுடன் கூடிய கொரோனா வார்டானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா மெல்ல மெல்ல அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கொரோனா சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்து வந்த நிலையில் தென் மாவட்டங்களில் முக்கியமாக விளங்கக்கூடிய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கொரோனா வார்டு தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பெரியவர்களுக்கு 30 படுக்கைகளும் சிறியவர்களுக்கு 20 படுக்கைகள் என மொத்தம் 50 படுக்கைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் கூடுதலாக வார்டுகளில் பெட்டுகள் அமைக்கப்பட்டு கூடுதல் படுக்கைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கொரோனா பரவல் பாதிப்பு காரணமாக இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை அளிக்கும் வகையில் அவர்களுக்கு அதிநவீன உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், பெரிதளவு கொரோனா பாதிப்பு என்பது மதுரையை பொறுத்தவரை இல்லை என்றாலும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வார்டுகள் தற்போது தயார் நிலையில் இருப்பதாகவும், காய்ச்சல் வார்டுகளில் சிகிச்சைக்கு வந்து செல்பவருடைய சளி மாதிரிகளானது தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருக்கிறதா என்ற கண்காணிப்பும் இருந்து வருகிறது. அவ்வாறு கொரோனா பாதிப்பு இருந்தால் அவர்களுக்கு சிறப்பு வார்டில் சிகிச்சை அளிக்கும் வகையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைக்கு வந்து செல்பவருடைய அனைவருடைய வருகை பதிவேடும் கண்காணிக்கப்படுகிறது. அதே போல மருத்துவமனைக்கு வருகை தருபவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என மருத்துவமனை முதல்வர் தெரிவித்திருக்கிறார். மோகன்ராஜ், அதாவது அருண், உங்கள் செய்தியின் மூலம் மதுரை அரசு மருத்துவமனையில் 50 படுக்கை வசதி கொண்ட கொரோனா சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிநவீன உபகரணங்களும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் அங்கே அவசியம் என்பதும் உங்கள் தகவல்கள் மூலம் தெரிகிறது. நன்றி உங்கள் தகவல்களுக்கு அருண்.